தடுக்காதீங்க, என்ன விட்டுருங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு. நீங்க கொலைகாரரா, பயங்கரமானவரா? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? எப்படி நான் உங்களோட நிம்மதியா வாழ முடியும்? உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஈனமான தொழிலை செய்யற இரக்கம் இல்லாதவரை புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உயிரோடு இருக்க முடியும்? நான் செத்து போயிடுறேன். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அதனால நீங்களும் சாப்பிடுங்க. செத்து போடுமா? கேட்டீங்களா விஷயத்த? என் பொண்டாட்டி சாகணுமா? அது மட்டும் இல்ல, என்னையும் சாக சொல்றான். என் மேல படிஞ்சிருக்கிற களங்கத்தோட கரை நம்ம குடும்பத்து மேல படிய விடல. நேர்மையான வழியில நம்ம பிரஸ்ல இருந்து வர சம்பாத்தியத்தை வச்சுதான் நம்ம குடும்பத்தை நடத்துறேன்டி. சாவப்போற அமைவா? டேய் பசங்களா, என் பலத்தை பூரா புரிஞ்சுக்காம பலகீனத்தோட விளையாண்டுட்டீங்களடா. இப்பவும் சொல்றேன், ஒரு பயனை என்ன அசைச்சுக்க முடியாது. என் மூளை என்னைக்குமே துருபிடிக்காம ஷார்ப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லவங்க மனசை புண்படுத்தினது கிடையாது. ஏன் பயப்படுற? போலீஸ்காரவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? அவங்க என்ன நமக்கு விரோதியா? உட்காருங்க, காபி சாப்பிடலாம். என்ன பத்தி கவலைப்படாத. இப்ப என்னுடைய கவலை எல்லாம் இந்த பயல்களை பத்தி தான். கோர்ட்ல வந்து பாரு வேடிக்கை. நீங்க தானே மிஸ்டர் தீனதயாளு? அது மட்டும் எனக்கு தெரியாது ஒரு ஆனர். நான் ஒரு அனாத, சேரியிலேயே வளர்ந்தவன். யாரோ எனக்கு தீனன்னு பேர் வச்சாங்க. கால ஓட்டத்துல ஜனங்கள்லாம் சேர்ந்து தயாளன்னு அது கூட ஒட்டிட்டாங்க. மிஸ்டர் தீனதயாளு, பிராசிகன் தரப்பாளங்களை கேட்டீங்க. இப்போ உங்க தரப்புல உங்க சார்புல வாதாடத்துக்கு வக்கீல் வச்சிருக்கீங்களா? இல்ல வக்கீல் வேண்டாம்? வேண்டாம் வராத. என் வாழ்க்கையே கோர்ட்டு சீல தான் ஆரம்பமாச்சு. பராசக்தி கிருபையால எனக்கு நானே பேசினாதான் கௌரவம். வேற யாராவது வச்சா யாரு சொல்றதையோ கேட்டுக்கிட்டு விஷயத்தையும் மாத்தி விடுவாங்க, நமக்கு கஷ்டமா போயிடும். அதனால எனக்கு நானே வாதாடுறதுக்கு ஜனம் கோர்ட்டாரவர்கள் அனுமதி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஐ பர்மிட், யூ கேன் ஆர்கியூ. தேங்க்ஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் தீனதயாளு, உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை யுவர் ஆனர். என் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்றம் சம்பந்தமா சர்க்கார் தரப்பு சாட்சி நம்பர் 1 மிஸ்டர் சத்யநாதனை நான் விசாரிக்க விரும்புகிறேன். உங்க பேர் தானே சத்யநாதன்? ஆமா. என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பார்த்தது இல்ல, கொலை நடந்த இடத்துல பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னால என் கூட பழகிறது இல்ல, எந்த குலகாரம் கூட எனக்கு பழக்கம் கிடையாது. இது கோர்ட், இந்த மாதிரிலாம் இங்க பேசக்கூடாது. சத்யநாதன், ஆனந்தங்கிற வியாபாரி உங்களுக்கு தெரியுமா? ஆனந்தனா? அது யாரு? தெரியாது. யுவர் ஆனர், எக்ஸிபிட் நம்பர் 2 போட்டோ அவர்கிட்ட காப்பி சொல்லுங்க. ஏ போட்டோவை நல்லா பாருங்க. ஆனந்தனா உங்களுக்கு தெரியாது? தெரியாது. யுவர் ஆனர், பிளீஸ் டோன்ட் டிஸ்பாயிண்ட். மிஸ்டர் ஆனந்த், உங்களுடைய தொழில் என்ன? இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன போதைப் பொருள்களா? அது நீங்க செய்யறது. என்ன, நீங்க தான் காட்டல் மில் ஓனர் ஆச்சே. ஜெர்மன்ல இருந்து பிரிண்டிங் மிஷின் இருக்காங்க வரவழைச்சிக்க. அது வந்து துணிமணி அச்சடிக்க. என்ன 100 ரூபாய் நோட்டை துணியில பிரிண்ட் பண்றீங்களா? யுவர் ஆனர், என் மேல 3 விதமான கேசுகள் போட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சாட்சிகள் விசாரிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்கும், ஒரு சாட்சிக்கும் இன்னொரு சாட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார். நான் சொல்றேன் சம்பந்தம் உண்டு.
என்னால் அதை நிரூபித்து காட்ட முடியும். அதுக்கான ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுடைய மேலான அனுமதி தேவை. எஸ், யூ கேன் ப்ரொசீட். யார் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாதுன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருக்கிறத பாருங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்பர் 1, என்னுடைய பார்ட்னர் சுந்தரத்தோட சொல்ல தாங்க முடியல. அதனால அவனை கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை தீனதயாளு தான் செஞ்சான்னு தடயங்களை உண்டு பண்ணணும். நம்பர் 2, போதை மாத்திரை பொருள்களை தீனன் கார்டு கீழே மறைச்சி வச்சா போதும். அவனால கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போச்சு. அதனால அந்த பிளாக்குகளை அவன் பிரஸ்லயே கொண்டு போய் போட்டுருவான். என் மேல போட்ட கேசுகள் அத்தனையும் பொய்ன்னு நிரூபிக்க இதை தவிர ஒரு சாட்சியமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இல்ல, நான் இன்வெஸ்டிகேஷன்ல இதையே மறைக்கணும். போலீஸ்ல முன்கூட்டியே இதையே சொல்லல. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நான் என்ன இடிச்சவனா? என்ன குண்டு கூட நிறுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியுமே. வரவன் போறவருக்கு எல்லாம் போட்டு காமிக்க இதென்ன ஒளியும் வலியுமா? என்ன காப்பாத்தி எனக்கு ஒரு ஆதாரம் வேணா? இது மாதிரி ஒரு சமாச்சாரம் கைவசம் இருக்கிறதா தெரிஞ்சா அத்தனை பயிர் சேர்ந்து நேரம் அழிச்சிருப்பானுங்களே. அதனாலதான் எந்த இடத்துல பத்திரமா கொண்டாந்து போட்டு காமிக்கணுமோ அந்த இடத்துல போட்டு காமிச்சேன். இதென்ன தப்பா? இவரான முன்கூட்டியே போலீஸுக்கு ஏன் சொல்லேன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கிறார். அது எப்படி முடியும்? குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தானே புலன் விசாரணை ஆரம்பமாகுது. கொலை நடந்ததுக்கு அப்புறம் தானே போலீஸே வர்றாங்க. அதுக்கு முன்னாலே வர்றாங்க. ஐயா, கொலை நடக்க போது நாம போன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. உனக்கு புறா தெரிஞ்சிச்சு நம்மள சாட்சிக்கு இழுக்கிறான். சரியான ஆதாரம் கிடைக்கலன்னா நம்மளே நீதான் நான் கொலை செஞ்சிருப்பேன்னு மாட்டி விட்டுறான். சரி, இப்ப நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன். அதை வச்சுக்கிட்டு மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் உடனே என்ன விடுதலை செய்திட முடியுமா? இல்ல நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ ஒரு குற்றவாளியை பிடிச்சு அவன் குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துறது சாதாரண காரியம் இல்லை. ஏன் தெரியுமா? நீதிக்கு காது மட்டும்தான் இருக்கு, கண் இல்லை. சட்டம்ங்கிறது ஒரு சக்கா வண்டி குதிரை. பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம கண்ணுக்கு முகப்பட்டா போட்டுக்கிட்டு நேரா ஓடிக்கிட்டே இருக்கும். சட்டம்னா என்ன? எதுக்கு பேர் சட்டம்? படித்தவனுக்கு வேலை வழங்கி தர முடியாத சட்டம், நாணயத்திற்கு கை கொடுக்க முடியாத சட்டம், பசிக்கு சோறு போட முடியாத சட்டம், பசிக்குதேன்னு சாக போனாலும் தற்கொலை முயற்சின்னு அவரை கைது பண்ற சட்டம், மான போனாலும் பரவாயில்லைன்னு குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிற பொண்ணு விபச்சாரின்னு சொல்லி அவரை தேடி பிடிக்கிற சட்டம், பல செகண்ட்ல பிடிக்குது, பணக்கார பாக்கெட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. காது இருக்குல்ல, கஷ்டமா இருக்கு இவரான கேட்கறதுக்கு. பட்டப்பகல்ல நடுரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போறான். 4 தடிப்பை அவன் கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. பாக்கிறவன் நமக்கு நான் பேசாம போறான். நான் அப்படி போவேன்னு நினைக்கிறீங்களா? சட்டம் வந்து அவனை காப்பாற்ற வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு நிப்பேன்னு நினைக்கிறீங்களா? பலாத்காரத்தை தடுக்க பலாத்காரத்தை தான் உபயோகிப்பேன். இது நான் திட்டப்பட்டு செய்யறதில்ல, உணர்ச்சியில செய்யறது, மனிதாபிமானத்துல செய்யறது. இது தப்பா? அதுக்காக சட்டத்தை உங்க கையில எடுக்க முடியுமா? இடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இவரான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு, நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இரு. இதையத்தான் பகவான் சொன்னாரா, சம்பவாமி யுகே யுகேன்னு. எப்படி நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது? பக்கத்து வீடு எரியும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம். அதே நெருப்பு நம்ம வீட்டு கூரையிரி ஒழுங்கு சக்கச்சவேன்னு சகப்பு சகப்பு சகப்பா எரியும் போது தானே வயிற்றுல அடிச்சுக்கிறோம். ஐயோ அம்மான்னு. இங்கு மிஸ்டர் தேவதாள மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை தெளிவாக ஆராய்ந்து பார்த்ததில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் பிராசிக்யூஷன் தரப்பில் சரிவர நிரூபிக்கப்படவில்லை. ஆன் தி அதர் ஹேண்ட், அக்யூஸ்ட் தான் நிரபராதி என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்து விட்டார். ஆகவே அவரை நிரபராதி என்று ஊர்ஜிதம் செய்து விடுதலை செய்கின்றேன். இருந்தாலும் டியூரிங் த ப்ராசஸ் அவர் மேல் ஒரு குற்றம் சாட்டப்பட வேண்டியிருக்கிறது. மிஸ்டர் தேவதயாளர் தன் தரப்பு வாதங்களை சொல்லியிருக்கலாம், நியாயங்களை பேசியிருக்கலாம், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம்,
தார்மீகமானதாக இருக்கலாம். இருந்தாலும் அவர் பேசிய விதம், சில வார்த்தைகள் உச்சரித்த விதம், இவைகள் கோர்ட்டை அவமதிப்பதே. அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம், தெரிந்திருக்க நியாயமில்லை. அதற்கு பெயர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இதே போல் வேறு யாரும் தன் இஷ்டம் போல் பேசக்கூடாது என்பதற்காக அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன். ஐயா, எல்லாருக்கும் தெரியுங்க, ப்ளீஸ். இது தர்மத்துக்கு போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம். 500 ரூபாய் இல்ல, 5 லட்சம் இருந்தாலும் இது ஐயாவே கட்டிட முடியும். ஆனா இது அவருக்கு போட்ட அபராதம் இல்ல, தர்மத்துக்கு போட்ட அபராதம். அதனால நாம தான் இதை செலுத்தி ஆகணும். எங்க எல்லாரும் கொஞ்சம் தயவு பண்ணுங்க. இது தர்மத்துக்கு போட்ட அபராதம், நியாயத்துக்கு போட்ட அபராதம். நாம தான் இதை செலுத்தி ஆகணும். அபராத பணம் செலுத்தலாமுங்களா? செலுத்தலாம், கோர்ட்ல செலுத்தணும். குற்றம் மிஸ்டர். இதைய வச்சு நீதிக்கு நன்றிங்க. வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த வேண்டுதலை நிறைவேற்ற நிறைந்து வந்தாயோ. வேடிக்கையாய் உலகத்தை நீ பார்க்க வந்தாயோ, எந்த குடும்பமே ஒன்னா சேரும்போது நீங்க போயிட்டீங்களே. அப்பா கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கீதை சொல்ல கண்ணன் வந்தான் பாரதத்திலே, கடமை சொல்ல ராமன் வந்தான் காரியத்திலே, என்ன சொல்ல நீ பிறந்தாய் இந்த வீட்டிலே. இல்லையே, எல்லாரும் நல்லாவே அழுவுறீங்க. லட்சுமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன்னா நீ எப்படி அழுவுறேன்னு பாக்கணும்னு. பரவாயில்ல, நீ நல்லாவே அழுவுற. கிருஷ்ணா ஐயா, இரும்பு பெட்டி பீரவெல்லாம் இருக்கா இல்ல ஐயா போயிட்டாருன்னு உடனே ஒதுக்கிட்டியா? போங்கய்யா. மாப்பிள, மாமா, மறுபடியும் இந்த மாதிரி உண்மையிலேயே நான் செத்து போயிட்டேன்னா எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை பாத்துக்கங்க, அப்போ நான் நடிப்பேன். நீங்க இப்படி எல்லாம் நடிக்கிறது? ஆமா லட்சுமி, எங்க அம்மா என்ன பெத்ததே நடிக்கிறதுக்காக தானே. நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருங்க.